எக்ஸாம்பிள் 7.39 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் கொடுத்து சம் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 divided by x minus 1 divided by e power x minus 1. ஓகேவா, இதான் நம்மளுக்கு கொஷினு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸ் டென்ஸ் டு 0 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் வந்து இது 1ஓட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ e power x -1, இந்த மைனஸ் வந்து பவரில் கிடையாதுப்பா, -1. ஓகேவா, மைனஸ் இந்த எக்ஸை இந்த சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்போ எக்ஸ்ன்னு ஆகிடும். டிவைடட் பை டினாமினேட்டர் ரெண்டுமே என்ன செஞ்சுக்கணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு e power x -1. ஓகேவா, இப்போ இந்த லிமிட்டை கொண்டு போய் நம்ம இதில் அப்ளை பண்ணணும். ஸோ என்னாகும், e power 0 -1 மைனஸ் 0 டிவைடட் பை 0 இன்ட்டு e power 0 -1. e power 0ங்கிறது 1, ஸோ 1 minus 1 இந்த 0 விட்டுடலாம். டிவைடட் பை 0 இன்ட்டு e power 1ங்கிறது 1 மைனஸ் 1ங்கிறது ஸோ 1 minus 1ங்கிறது 0 டிவைடட் பை 1 minus 1ங்கிறது 0 0 இன்ட்டு 0 0 0 பை 0ங்கிறது ஃபார்மாக வந்துருச்சு. அதனால நம்ம என்ன செய்கிறோம், இந்த லோபிட்டால் ரூல் படி அதை இந்த கொஷினை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். ஓகேவா, ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e power x கிடைக்கும். -1 அதாவது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. -x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, எக்ஸுங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இங்கே மைனஸ், இங்கே எதுவும் நம்பர் இல்லைன்னா அது 1 இருக்குது அர்த்தம். ஸோ -1 டிவைடட் பை இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், u இன்ட்டு வியில் இருக்குது. யூவிக்கு என்ன ஃபார்முலா, uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஓகேவா, இதான் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்குவோம், ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். ஸோ e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e power x -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அது கான்ஸ்டன்ட்லேயே, அதனால் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ அதை விட்டுறலாம். ஓகேவா, ப்ளஸ் vu டேஷ். அப்போ e power x -1ங்கிறது அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான் 1. ஓகேவா, இப்போ என்ன செய்கிறோம், நம்ம இந்த லிமிட்ஸை அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 போடுங்க. ஸோ e power 0 -1 டிவைடட் பை 0 இன்ட்டு e power 0 ப்ளஸ் e power 0 -1 இன்ட்டு 1ங்கும் போது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் அப்படியே தான் வரப்போகுது. ஸோ e power 0ங்கிறது 1 1 minus 1 டிவைடட் பை 0 இன்ட்டு any நம்பர் 0 ப்ளஸ் e power 0ங்கிறது 1 1 minus 1. ஓகேவா, which is equal to 1 minus 1ங்கிறது 0 again 1 minus 1ங்கிறது 0 0 by 0 ஃபார்ம்னு வந்துருச்சு. மறுபடியும் என்ன தான் செய்யணும், நம்மளுக்கு இந்த ஃபார்முங்கிறது வராத வரைக்கும் திருப்பி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இந்த கொஷினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா, இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ ப்ளஸ் 0ங்கிறத போடாமல் கூட இருக்கலாம். டிவைடட் பை இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், u இன்ட்டு வின்னு இருக்குது. ஸோ u v டேஷ் e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x ப்ளஸ்ஸு இந்த v அப்படியே வச்சுக்கோங்க, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான். ப்ளஸ்ஸு e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e power x, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் 0ங்கிறது போடலைனாலும் பரவாயில்ல. ஓகேவா, இப்போ கொண்டு போய் இந்த லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், e power 0 டிவைடட் பை 0 இன்ட்டு e power 0 ப்ளஸ் e power 0 ப்ளஸ் e power 0 which is equal to e power 0ங்கிறது என்னது 1 டிவைடட் பை 0 இன்ட்டு e power 0ங்கும்போது 0 இந்த டேர்மை விட்டுடலாம். ஏன்னா அடிஷனில் எல்லாமே 0 ப்ளஸ் அப்படிங்கும்போது இது போடலைனாலும் பரவாயில்ல. e power 0ங்கிறது 1 ப்ளஸ் எகெயின் e power 0ன்னு இருக்குது 1. ஸோ which is equal to 1 டிவைடட் பை 1 + 1 2. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 டிவைடட் பை எக்ஸ் minus 1 divided by e power x minus 1 உடைய ஆன்சர் என்னது 1/2. ஓகேவா.